ஒரு 2 மணி நேரத்தில் உன் கையை நீ அறுத்து எடுக்கலன்னா நீ செத்துருவன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சசிகுமார் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரக்ஸு தப்புன்னு தெரிஞ்சும் அதை கையில் ஏற்றி அது நரம்புல போய் பிளாக் ஆகி இவர் கை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் அவங்க அம்மா அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் வார்டுக்கு போய் பார்த்தா அவர் கையை கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கையை வெட்டலனா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஒரு பெரிய மிஷினில் இவர் கையை வைக்கிறாரு. கண்ணு மூடுப்பா, இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சசி, நான் பார்க்க என் கையை வெட்டுங்க, நான் திரும்ப அந்த போதைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கையை அவரு முன்னாடியே செதிலாக வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் சித்திரவதை அனுபவிக்கிறாரு. வேலை போயிடுச்சு, லவ் பண்ண ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாரும் விட்டுட்டு போகிறாங்க. அவர் பாத்ரூம் போனாலே அவங்க அம்மா தான் அள்ளுவாங்களாம். நண்பர்களால் நிறைய பேர் வாழ்ந்தும் இருக்காங்க, வாழ்க்கையை தொலைச்சவங்களும் இருக்காங்க. முதல்ல ஒரு பீடி சிகரெட் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் தன்னையே அறியாமல் ட்ரக்ஸ் வர போய் நிறைய பேர் லைஃப் சாபக்கேடாக இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறத கேட்க வேண்டாம், இவர் சொல்கிறத கேளுங்க. இந்த ஒரு போதை பழக்கம் மட்டும் யாரும் பண்ணாதீங்க. எந்த போதையும் வேணாம் ப்ரோ. இந்த ஊசி, மாத்திரை, கெஞ்சா, குடி, எந்த போதையும் வேணாம் ப்ரோ. இன்னைக்கு நான் அவசரப்படுறதா யாரும் அவசரப்படக்கூடாது. நீங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை ரெகுலராக பார்க்குறவங்க மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.